ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 12 கொஸ்டின் பேப்பர் முடிச்சுட்டு 13வது கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் படிக்கிறதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாரு? சி.வை. தாமோதரனார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 1 என்னது? மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஸோ இது கரெக்டா தப்பா அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இது கரெக்டா தப்பா? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு மாப்போசி முழங்கினது கரெக்டு தான். ஓகேவா? கூற்று 2 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார்? ரா. இளங்குமரனார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரா. இளங்குமரனார். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ராஜசிம்மேஸ்வரம் கோயில். ராஜசிம்மேஸ்வரம் கோயில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். குந்தி தின்றால் குன்றும் கரையும் இந்த பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, உழைக்காதவனுடைய செல்வம் அழியும். உழைக்காதவனுடைய செல்வம் அழியும். ஸோ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட். அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ இசைக்கருவிகளின் பெயர். ஸோ இந்த மாதிரி நம்மளை குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. அகரவரிசைப்படுத்துகனாலே ஒரே ஃபார்மெட்டு தான். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்னா உயிரெழுத்துக்களில் தொடங்குறது இருக்கான்னு பாருங்க. அது இல்லாத பட்சத்தில் உயிர்மை எழுத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை பார்ப்போம். தா, உ, பா, நா. ஸோ இதில் உயிரெழுத்துக்கள் தொடங்குறது உடுக்கை. அது ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, உருவகம். ஆப்ஷன் ஏ, உருவகம். ஸோ இது எதனால நம்ம உருவகம் அப்படின்னு சொல்றோம்? மனம் போன்ற குரங்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? உருவகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ குரங்கு மனம் அப்படின்னா ஒரு இயற்கையோட நம்மளை கம்பேர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது உவமை. ஓகேவா? இப்போ நம்மளோட ஒரு இயற்கையை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது உருவகம். ஓகேவா? ஸோ மனம் போன்ற குரங்கு. குரங்கு வந்து ஒரு இயற்கை. கரெக்டா? ஸோ மனம்ன்றது நம்மளுடைய மனசு. ஸோ மனசை நம்ம குரங்கோட என்ன செஞ்சுருக்கோம்? கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது உருவகம். நம்ம உருவகப்படுத்தியிருக்கோம். ஓகேவா? குரங்கு மனம் அப்படின்னு இருந்தால் அது உவமை. ரைட்டா? அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக.
கடல், ஆழி, பறவை, ஆறு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இதுல பொருந்தாதது என்னது? ஆறு. மத்த எல்லாத்துக்கும் மீனிங் கடல் தான். கடல், பறவை, ஆழி ஸோ எல்லாமே கடல் தான். ஆறுங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்தது பிழை திருத்தம் செய்க. ஸோ பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. மயில் இதுல அலறும்னு குடுத்திருக்காங்க. மயில் என்ன செய்யும்? அகவும். கரெக்ட்டா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2மே இது 2ம் கரெக்ட் தான். அடுத்தது வருவோம். குயில் கூவும். இது கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். ஸோ இதுல மயில் அகவும்னு குடுத்திருக்கிறது கரெக்ட் தான். குயில் அலறும்னு குடுத்திருக்காங்க. குயில் கூவும். ஸோ இது 2ம் கரெக்ட் தான். ஆந்தை அலறும். இதுல அகவும் கூவும்னு குடுத்திருக்காங்க. ஆந்தை அலறும். ஸோ இந்த 3மே கரெக்டா இருக்கிறது எது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிழை திருத்தம் செய்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதான் சென்டென்ஸ். ஸோ இதில் பிழை திருத்தம் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்ததை பார்ப்போம். வாழைப்பழத் இங்கே இத்து வரல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? ஸோ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை இங்கே வந்து இக்கு வராது. ஸோ இது தப்பு. ஸோ அடுத்தது வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி பிழை திருத்தம் செய்யறதெல்லாம் வருது அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு தான் அப்படின்றத ஃபைனல் பண்ணிட்டு இந்த ஆன்சரை நோட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிறவினை சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல பிறவினை சொற்கள் எது? ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். ஓகேவா? இதுல நனைந்தான், படித்தான். ஸோ அவன் செஞ்சது மாதிரி இருக்கு. ஓகேவா? அவன் அந்த ஒர்க்கை செஞ்சிருக்கான். ஸோ அப்போ இது தன்வினையில வரும். ரைட்டா? திருத்தினான் அப்படின்னு வரும்போது இன்னொன்று அவன் திருத்தி இருக்கான், இன்னொருத்தவங்கள திருத்தினான். ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணுறதுனால இது பிறவினையில வரலாம். நனைந்தான் வரும்போது இது தன்வினை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்ன செய்யாது? வராது. ஓகேவா? படித்தான் அப்படின்றது தன்வினை, அவன் தான் படிச்சிருக்கான். வருவித்தான், வித்தான் பித்தான் வந்தா அது பிறவினை. ஸோ அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி வருவித்தான், வித்தான் பித்தான் வந்தா பிறவினை. அது கரெக்டு தான். திருத்தினான், இன்னொருத்தனை திருத்தி இருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ பிறவினை சொல் இதுதான். ரைட்டா? நெக்ஸ்ட் பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இது என்ன தொடர்? செய்வினை தொடர். ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செய்வினை தொடர். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கான கொஸ்டின் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துருவோம். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வணிக அறிவியல் என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை இது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ இது கரெக்ட் போல தான் இருக்கு. ஸோ மற்றதை பார்க்கலாம். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? இந்த கொஸ்டினுக்கு ஆம், கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி தொடங்கினாதான் ஆன்சர். பட் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தப்பு. எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக அப்படின்றது கேட்டிருக்காங்க. அகரவரிசை படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
உயிரெழுத்துக்கள் இதில் தொடங்கலை. ஓகே. அடுத்தது கா வரிசை இருக்குது, சா வரிசை இருக்குது. அப்போ கா வரிசை தான் வரணும். அதுக்கு அடுத்து 2வது பார்ப்போம். இப்போ இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர், இது கிடையாது. அப்போ அடுத்தது பார்க்கலாம். 3மே சா தான். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது போயிடுவோம். அடுத்தது நா. இது என்ன வந்திருக்கு? நா வரிசை தான். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இல்லை நசையி. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது நா வரிசையில் அடுத்த லெட்டர் என்னது? இங்கே லா வரிசை, இங்கே சா வரிசை. அப்போ இது வரும்? சா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும், லா வரிசை அதுக்கு பிறகு தான் வரும். அப்போது ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்னது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, தந்தவர். அருண் முடிஞ்சதுன்னா என்ன சொன்னோம் நம்ம? அது வினையால் அணையும் பெயர். தந்து, தந்துன்னு வரும்போது அது வினையச்சம். தந்து சென்றான், ஊன்ற சவுண்டு வரணும். ப்ளஸ் ஒரு வினைச்சொல் வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது என்னது? வினையச்சம். தந்த, இங்கே ஆ சவுண்ட் இருக்கு. தந்த பையன், ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆ சவுண்டு வரணும், ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கணும். அது என்னது? பெயரச்சம். தந்தது, வேர்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன வரும்? வினை முற்றுல வரும். ஓகேவா? இது அக்ரினே ஆல்சோ. ஓகேவா? நெக்ஸ்ட், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். இதுல வேர்ச்சொல் என்னது? சென்றாள் அப்படின்னுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி, செல். ஆப்ஷன் சி, செல். ரைட்டா? நெக்ஸ்ட், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். ஸோ இதில் இதனுடைய மீனிங் என்ன? சூல் அப்படின்னா என்ன மீனிங்? ஷூல்னா என்ன மீனிங்? சூல்னா என்ன மீனிங்? ஷூல்னா என்ன மீனிங்? ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? சூல் அப்படின்னா கருப்பம், ஷூல்னா சுற்று, ஷூல்னா சூளுரை, சபதம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழை அற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. மற்ற சென்டென்ஸ் தப்பு தானா அப்படின்றத பார்ப்போம். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. வாழ்ந்ததுன்னு வரும்போது அக்ரிணை. அப்போ இந்தது தப்பு. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வந்தால் இது கரெக்டாக இருக்கும். வாழ்ந்தார், இங்கே பன்மையும் இங்கே ஒருமையும் வந்திருக்கு. அப்போ இது தப்பு. அடுத்தது, எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள். வாழ்ந்தாள்னு பெண் பாலை குறிச்சிருக்கு, இது ஆண் பால். அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் அல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். ஓகேவா? ஸோ இதில் எது தப்பு கரெக்டு அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதில் வந்து எது தப்பு எது கரெக்டு? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல், இது கரெக்டு தான். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம், இதுவும் கரெக்டு தான். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் சொல்றதுதான் மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை, ஓகேவா, மங்களமான சொற்களை அப்படியே சென்டென்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, வெண்பாவுக்குரிய ஓசை என்னது? வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. வெண்பாக்குரிய ஓசை என்னது? செப்பலோசை. இதுல ஆசிரியப்பா அப்படின்னா என்னது? அகவலோசை. ஆசிரியப்பானா அகவலோசை, வெண்பானா செப்பலோசை.
தூங்கலோசை துள்ளலோசை எதுக்கு வரும்? களிப்பா அப்படின்னா துள்ளலோசை. நான் வந்து களி அப்படின்னா ஹாப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சும்மா நம்ம ஞாபகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். களிப்பா. ஸோ நான் ஹாப்பியா இருக்கேன், துள்ளிட்டே இருக்கேன். ஸோ துள்ளலோசை. ஓகேவா? அடுத்தது வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. வஞ்சு இப்ப நான் தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? என்னை வஞ்சிட்டே இருப்பாங்க, திட்டிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம் எழுதுனது யாரு? ஸோ நமக்கு நார்மலா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சிலப்பதிகாரம் எழுதுனது இளங்கோவடிகள். போட்டுடலாமா? சாரி 3. ஓகேவா? காலக்கணிதம் கண்ணதாசன். போடலாமா? உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஃபில் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது முல்லைப்பாட்டு எழுதுனது நப்பூதனார். காசிகாண்டம் எழுதுனது அதிவீர ராமபாண்டியர். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3rd ஆப்ஷன் அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஐ என்னும் ஒரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன? ஐனா என்னது? ஐனா தலைவன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஃபிக்ஷன் எனும் சொல்லினுடைய தமிழ் சொல் என்னது? ஃபிக்ஷன் அப்படின்னா என்னது? புனைவு. ஃபிக்ஷன்னா என்னது? புனைவு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இது எழுதுனது யாரு? பாரதியார். ஸோ இது என்ன பண்ணணும்? இதை படிச்சுக்கணும். இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இதுல இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு கொஸ்டின். ஸோ இதுல என்ன வலு அமைதி வந்திருக்கு? மரபு வலு அமைதி. ஓகேவா? குயில் வந்து என்ன செய்யணும்? கூவணும். கூவும் குயிலோசைன்னு வரணும். பட் ஆனால் அது வந்து அந்த பாட்டோட இனிமைக்காக பாரதியார் என்ன செஞ்சிருப்பாரு? கத்தும் குயிலோசை அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ அது இனிமைக்காக அதையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதான் இது என்னது அப்படின்னா மரபு வலுவமைதி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது? மணி நான்மணி கடிகை, மொழி முதுமொழி காஞ்சி, கோவை ஆசார கோவை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பதினெண் அப்படின்னா என்னது? பதினெண் அப்படின்னா 18. 11னா என்னது? 18. ஓகேவா? நெக்ஸ்ட். இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் பூதன் சேதனார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இனியவை 40 பாடலினுடைய ஆசிரியர் பூதன் சேதனார். ஓகேவா? அடுத்தது பூவையும் குயில்களும் பொலங்களை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்? பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். பொலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் அப்படின்றது எதை குறிக்கும்? பூவைனா என்னது? நாகனவாய் பறவை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நாகனவாய் பறவைகள். அடுத்தது உத்ரகாண்டம் எழுதுனது யாரு? உத்ரகாண்டத்தை எழுதுனது யாரு? ஆன்சர் என்ன? உத்ரகாண்டம் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடை மாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? பல மொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பல மொழி பேசும் மக்கள். அடுத்தது மணிமேகலை. இதெல்லாம் எழுதுனது யாருன்னு பார்க்குறோம். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2ல் இருக்கு. செகண்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2வது, செகண்ட் ஒனுக்கு 4வது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற காப்பியம் எது? முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படுற காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இதுல நீபவனம் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? நீபவனம்னா என்னது? கடம்பவனம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. பாரதியார் பாடிய பாடல்களோ ஒன்று என்னது?
ஆப்ஷன் சி குயில் பாட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 எனத் தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலினுடைய ஆசிரியர் யார்? வாளெங்கே நீண்டெழுந்த வள்ளுகிரெங்கே 4 எனத் தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலினுடைய ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் சி கவி காலமேகம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஸோ இதில் கரெக்டானது என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதில் கரெக்ட் எது? மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். கரெக்ட் தான். மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை எது? சிவகாமியின் சபதம். ஸோ இது ஆப்டிடியூடுக்கும் படிங்க. இப்போ சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததுல இது ஆப்டிடியூடாக கேட்கலாம். ஓகேவா? நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தோட தமிழ்த்தாய் வாழ்த்தும் இதில் இடம்பெற்றிருக்கும். மனோன்மணியம் தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. தமிழினுடைய முதல் பாவகை நாடக நூல் எது? மனோன்மணியம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர், சுந்தரர். ஓகேவா? அடுத்தது மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது? மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது? திருப்பாவை. ஓகேவா? திருமால் கோவில்கள்ல. அதே சிவன் கோயில் வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? சிவன் கோயில்ல இதே வந்து மார்கழி திங்கள்ல திருமால் கோயில்ல நம்ம பாடப்படுற பாட்டு வந்து திருப்பாவை. ரைட்டா? இதே மாதிரி நம்ம சிவன் கோயில்ல பாடுற பாட்டு எது? கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற சிறப்புக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாரு? தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார்? உவமை கவிஞர் சுரதா. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எந்த அடி உயரத்துல? திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எந்த உயரத்துல இருக்கு? ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் சரியானவற்றை பொறுத்துக சொல்லியிருக்காங்க. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், ஸ்ரீதாளபத்திரம். ஸோ அக்ஷராபியாசம் அப்படின்றது என்னது? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம்னா தாழை மடல். ஓகேவா? வித்யாரம்பம் ஆரம்பம் தொடக்கம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. பத்திரம் அப்படின்னா மடல்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யாரு? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யாரு? தேவநேய பாவனர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது? படைப்பாளன் தனது கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துற வடிவம் எது? கவிதை வடிவம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கரெக்ட் தான். இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். இது தப்பு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா கன்னிமாரா நூலகம். ஸோ இதெல்லாமே கரெக்டான சென்டென்ஸ் எல்லாமே எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்பாங்க. கொல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவினுடைய பொது நூலகம். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அதான் நம்மகிட்ட கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ படிக்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2 போட்டிங்க அப்படின்னாலே வரும். ஸோ படிக்காதவங்க நீங்கள் அதை போய் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.